ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி டே சூப்பராக ஸ்டார்ட் ஆச்சுது. நானும் 5 o'clock எழுந்திரிச்சிட்டேன். விண்டர் தான், செம்ம குளிர், எந்திரிக்கவே கஷ்டமாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் 5 o'clock எழுந்திரிச்சாச்சு. ஏன்னா இன்றைக்கி எல்லாருக்குமே ஒர்க்கிங் டே. ஹஸ்பண்ட்க்கும் ஆஃபீஸ் இருக்குது, பசங்களுக்கும் ஸ்கூல் இருக்குது. ஸோ நம்ம சீக்கிரமாகவே எழுந்திரிச்சு பண்ண ஆரம்பித்தா தான் கரெக்டாக எல்லாருக்கும் கிளம்ப முடியும். ஸோ அதனால் நானும் எழுந்திரிச்சாச்சு. ஆஸ் யூஷுவல் நம்மளுக்கு அலெக்ஸா தான் ஹெல்ப் பண்ணுவோம். 5 o'clock எழுந்திரிச்சு அதை ஆஃப் பண்ணுறதுக்காகவே நான் எழும்புவேன். அப்படியே நான் எழுந்திரிச்சு ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணிடுவேன். அதே மாதிரி தான் இன்றைக்கும் பண்ணியாச்சு. அப்புறம் கொஞ்சம் பாத்திரம் எல்லாமே கழுவ வேண்டியது இருந்துச்சு. எடுத்து வைக்கிறதெல்லாம் எடுத்து வச்சுட்டு கழுவுறது எல்லாமே பண்ணிட்டு இருந்தேன். அதெல்லாம் முடிச்சுட்டு அப்படியே கொஞ்சம் கிச்சனையும் க்ளீன் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் எப்போது நான் பண்ணுறது தான், கொஞ்சம் க்ளீன் பண்ணிட்டு தான் அப்படி நான் ஸ்டார்ட் பண்ணுவேன். ஸோ அதே தான் பண்ணிட்டேன். அப்படியே எல்லாமே முடிச்சுட்டு இன்றைக்கி ஆக்சுவலாக கீரை பொரியல் பண்ணலான்னு இருக்கேன் லஞ்சுக்கு. ஸோ கீரை பொரியல், அப்போ பருப்பு குழம்பு பண்ணலான் தான். ஸோ கொஞ்சம் கீரை இருந்து அதனால கீரை பொரியல். ஸோ அதுவும் எடுத்தாச்சு. அப்படியே கீரை பொரியலும் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அது பண்ணிகிட்டு இருக்கவே அப்புறம் நம்ம வெஜ் குருமாவும் பண்ணிடலாம் தான். அங்கே கீரை வெந்துட்டு இருக்கட்டும். ஆக்சுவலாக எனக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பூரி அண்ட் வெஜ் குருமா பண்ண போகிறேன். ஸோ அதுக்கும் காய் கட் பண்ணிடலாம். அப்புறம் ரைஸ் வைக்கிறதுக்கு ஆக்சுவலாக மறந்துட்டேன். ஸோ அதுவும் சைட் பை சைட் வச்சுட்டேன். அப்புறம் எங்கள் பருப்பு குழம்புக்கு பருப்பும் வேக வச்சிடலாம். ஸோ அதுவும் வெந்துட்டுருக்கோம். நம்மளுக்கு அப்போ எல்லாமே கரெக்டாக முடிஞ்சிடும். இங்கே பருப்பு குழம்புக்கும் வச்சுட்டேன். அப்படியே இனி பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மாவு வரைச்சிட வேண்டியதான். இங்கே கீரையும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுவும் நான் சர்விங் பவுலில் எடுத்து வச்சுட்டேன். இங்கே பூரிக்கும் மாவு சைட் பை சைட் வரைச்சிட்டேன். இது குருமாக்கு தான், தேங்காய் அரைக்கிறதுக்காக அதுவும் எடுத்துகிட்டு இருந்தேன். தேங்காயும் அரைச்சிட்டு அப்போ எல்லாமே கரெக்டாக டைமுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அது எல்லாமே நடந்துட்டு இருந்துச்சு. எங்கள் பருப்பு குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதுவும் எடுத்து வச்சாச்சு.
அப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கவே என் சின்னதும் எந்திரிச்சு வந்துச்சு. ஸோ அவளை கொஞ்சம் நேரம் தூக்கி வச்சுட்டு அப்புறம் அவளையும் கிளம்புறதுக்கு ப்ரஷ் பண்ணுறதுக்கு அனுப்பி விட்டுட்டு நானும் என் வேலையை பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அவளை எந்திரிச்சு வந்தோடனே அவளுக்கு கொஞ்சம் தண்ணி கொடுத்துட்டேன். அவள் எப்போவுமே எழும்பினோடனே தண்ணி குடிப்பாள். ஸோ அவளுக்கு அதுவும் கொடுத்தாச்சு. அப்படி இருக்கவே ஹஸ்பண்டும் ரெடியாகி வந்துட்டாங்க. ஸோ அவங்களுக்கும் லஞ்ச் எல்லாமே பேக் பண்ணிட்டேன். அவங்களும் கிளம்புறதுக்கு ரெடி ஆயாச்சு. அவங்களுக்கு வழி அனுப்ப வரவே செம்ம குளிர், வெளியெல்லாம் போகவே முடியல. ஸோ இங்கே இருந்துகிட்டே பாய் சொல்லியாச்சு. அவங்கள அனுப்பிட்டு வந்து பசங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணிட்டு இருந்தேன். பசங்களுக்கு இப்போ தான் பூரி போட ஸ்டார்ட் பண்ணேன். இங்கே பூரியும் ரெடி ஆகிடுச்சு. அப்புறம் பசங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டேன் சாப்பிட்றதுக்கு. பசங்களுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்து வச்சுட்டேன். அவங்க என்ன ரெடியாகி வரல. ரெடியாகி வந்ததும் அவங்கள சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. என் சின்னதும் ரெடியாகி வந்துச்சு. ஸோ அவளை கொஞ்சம் கிளப்பி விட்டுட்டு அப்படியே அவளை சாப்பிட வைக்கணும். இங்கே அப்படி பசங்களுக்கு லஞ்ச் எல்லாமே நானும் பேக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். பசங்களுக்கு எல்லாமே பேக் பண்ணிட்டேன். அப்படியே பசங்களும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க அந்த டைம்லேயே. நானும் எல்லாம் பேக் பண்ணியாச்சு. இனி அப்படி நானும் போய் கிளம்பி வந்துட்டேன்னா கரெக்டாக இருக்கும். நானும் ட்ரெஸ் சேஞ்ச்லாம் பண்ணிட்டு வந்துட்டு நாங்கள் கிளம்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். பசங்களுக்கும் தலையெல்லாம் சீவி விட்டுட்டு அவங்களுக்கு பிடிச்ச கிளிப்பெல்லாம் செலக்ட் பண்ணிட்டு இருந்தேன் என் சின்னது. ஸோ அதெல்லாமே வச்சு விட்டாச்சு. அப்படியே இங்கே செம்ம குளிராக இருக்கனால எல்லாருமே விண்டர் கேப் எல்லாமே வச்சுட்டு வரணும்னு சொல்லிட்டு ஸ்கூல்லேருந்து மெசேஜ் டெய்லி வந்துடும். ஸோ அதனால் அதெல்லாமே வச்சு விட்டுட்டேன் 2 பேருக்கும். அப்புறம் க்ளவுஸு எல்லாமே போட்டிருக்கணும். ஃபுல் பேக்டாக வரணும் விண்டருக்கு ஏற்ற மாதிரி. ஸோ அதனால் எல்லாமே போட்டு விட்டாச்சு பசங்களுக்கு.
ஆஸ் யூஷுவல் பசங்களும் ஜாக்கெட்லாம் போட்டுட்டு கிளம்பிட்டு இருந்தாங்க. அப்புறம் அப்படியே நாங்களும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். ஓகே, நீ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.